நாட்டு மருந்து குறிப்பெல்லாம் இருக்கு. வாழ்வியலுக்கு பயன்படுமா இது? இது வந்து உனக்கு தெரியாது இல்லை, நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம். என் பொண்ணு, எனக்கு 2 பொண்ணுமா, என் 2 பொண்ணுமே சிலம்பம் சுற்றுவோம். நான் சின்ன பிள்ளைங்களே கத்து கொடுத்துட்டேன், கராத்தே கூட கத்து கொடுத்தேன், சிலம்பம் தான் கத்து கொடுத்தேன். நீங்க இன்னும் 4 பேர்ட்ட சொல்லுங்க, சொல்லி நம்மளோட தமிழோட மரபை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தணும். நம்ம 50 ஆண்டு காலமா ஏழையாவே இருக்காங்க, பணக்காரன் அவங்க டாஸ்மார்க்கை வச்சு எல்லாருமே புரிய கிடைக்கிறாங்க. பெண்கள் தான் குழுவில் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுது. நம்மள ஒரு சூழ்ச்சியிலேயே அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. விலைவாசி அதிகமாகிடுச்சு, ஒரு ஏழையால் இடம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல. விளையாட்டை கொண்டாடணும், உடற்பயிற்சியை கொண்டாடணும். ஒரு டான்ஸ் ஆடினா கூட பரவாயில்ல. கஞ்சாவும் அபிநயம் இந்த சமூகத்தை ரொம்ப சீர்கட்டு ஆமா ஆமா. மருத்துவ குறிப்பு இது வந்து நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்யப்படும்னு வரவேற்கையில உள்ளது இதுல இருக்கு. இதுல வந்து வாழ்வியல் குறிப்பு, நம்ம அன்றாடம் எப்படி நம்ம வாழ்வியலை மாத்திக்கணும், எளிய முறையில மாத்திக்கிட்டா நோயற்ற சமூகமா எப்படி இருக்கணும் அப்படிங்கறது இதுல போட்டிருக்கேன். இதை வந்து நீங்க வச்சுக்கோங்க, உங்க உறவினர் நண்பர் இருந்தா கொடுங்க. இது உங்களோட முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போடுங்க. நல்லா உங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்க படிச்சு பாருங்க 2 பேரும்.